காப்பாத்திட்டோம் போடு. இதான் ஃப்ரெண்ட்ஷிப். டேய் நீ என்னடா இங்க இருக்கிற? நான் தான் உன்னை காப்பாத்திட்டேனே. காப்பாத்தினியா? ஏன்டா லூசு முதவி, நீ செத்து போயிட்டனா அதே கத்தியை வச்சு என்ன அவன் குத்தி போட மாட்டானா? இவனையும் குத்திட்டான் போல இருக்கு. ஆனா நீ எந்த நினைப்புல செத்து போன எனக்கு தெரியவே இல்லை. அதை விடுறா மச்சான், அதான் உயிர் கொடுப்பான் தோலை. ஹலோ. சொல்லு மச்சான். மச்சான் என் கிளாஸ் பொண்ணு என்கிட்ட டேட் கேட்குறாடா. டேட்டா? உங்ககிட்ட டேட் கேட்டா? நீ என்னடா சொன்ன? அதுவா, உன் ஃபோன்லேயே பார்க்கலாமே, மேலே தெரியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டேன்டா. அவனை ஹீரோவை பார்க்கணும்னு நினைச்சேன், கடைசியில் ஜோக்கர் மாதிரி பார்க்க வச்சுட்டான். என்ன மாப்பிள்ள சோகமா இருக்க? வேலையில் ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமா மாப்பிள்ள, வேலை செய்யற உனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது வேலை இல்லாத எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும். சரி அதை விடு. ஆள் வேற எனக்கு அடிக்கடி கால் பண்ணி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். அது வேற எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு மாப்பிள்ள. ஆள் இருக்க உனக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ஆள் இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும். டே நீ வேற டெய்லி வீட்டு பக்கம் வேற போக முடியலடா, ஒரே பிரச்சனையா இருக்கு. வீட்டுக்கு போனா டெய்லி வீட்டுல இருந்து வர உனக்கு எவ்வளவு பிரச்சனை. வீட்டை விட்டு ஊரை விட்டு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சே இதுக்கு பிரச்சனை இல்லை, செத்து போயிடலாம் போல. செத்து போறேன்னு சொல்ற உனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ஆல்ரெடி செத்து போன எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும். எந்தெந்த விஷயத்துலலாம் போட்டி போடணுங்கிற ஒரு நியாயம் இல்லையாடா உனக்கு?